மாலத்தீஸ் தலிகை மணத்தக்காளி காயோட மசியல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா மணத்தக்காளி காய் கீரை நம்ம வாங்குறோம். அப்போது அந்த கீரையை நம்ம ஆஞ்சிட்டு கீரையை பயத்தம்பருப்போட சேர்த்து கூட்டா பண்ணலாம். அதுக்கு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதை நல்லா வறுத்துக்கணும். அதோட தேங்காய் அரைச்சி வெந்த பருப்பும் கீரையும் நல்லா அப்படியே குழைய வச்சு அதில் இதை சேர்த்துடணும். உப்பு, பெருங்காயம், இந்த அரைச்சி வச்சுருது அதை கூட்டு. அந்த கீரையிலே நமக்கு இந்த மாதிரி காய் கிடைக்கும். இதை வச்சு நம்ம இப்போ மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானால கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு படிக்க விட்டுடணும். அதோட அந்த மணத்தக்காளி காயை போட்டு வதக்கணும். மணத்தக்காளி காய் வதங்கினோடனே அதோட சாம்பார் பொடியை சேர்த்துக்கணும். அதோட புளியை கரைச்சி புளி கரைசலும் உப்பு போடணும். நல்லா கொதிச்சப்புறம் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு இப்போ மசியல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ வெத்தக்குழம்பு, அதாவது மணத்தக்காளி காய் வெத்தக்குழம்பு, இது மசியலும் சொல்லுவோம். இப்போ இது ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி. சுட சுட சாதத்தில் நெய் குத்தி இந்த மசியலையும் கலந்துண்டோ இல்லை தொட்டுண்டோ சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.